தலைப்பு செய்திகள். யாழ் தையிட்டியில் ஆர்ப்பாட்டம், தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுப்பு. மின்சார கட்டண திருத்தம் குறித்த தீர்மானம் இந்த வாரம். ரணில் மெனோ தரப்பு அவசர சந்திப்பு. வடக்கில் யாசகம் பெறுவோருக்கு எதிராக நடவடிக்கை. உலகளாவிய ரீதியில் முடங்கிய ChatGPT. இனி விரிவான செய்திகள். பொசோன் பௌர்ணமி தினமான செவ்வாய்க்கிழமை யாழ் தையிட்டி பகுதியில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ் தையிட்டி பகுதியில் உள்ள திஸ்ஸ விகாரையானது சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்து அப்பகுதியில் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் குறித்த இடத்திற்கு சிங்கள ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுடன் தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு 2025 ஆண்டின் 2ஆம் பாதிக்கான மின்சார கட்டண திருத்தம் இந்த வார இறுதிக்கு முன்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்பாளர் பிரிவின் பணிப்பாளர் ஜெயநாத் தேரத் கூறுகையில், இலங்கை மின்சார சபை முன்வைத்த முன்மொழிவு தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்களை பெற்ற பின்னர் அதன் மீளாய்வு நடவடிக்கைகள் தற்போது இறுதி கட்டத்தில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டின் 2ஆம் பாதிக்கான இலங்கை மின்சார சபை முன்வைத்த மின்சார கட்டண திருத்த முன்மொழிவு, அதாவது 18.3% உயர்வு முன்மொழிவு தொடர்பாக பொதுமக்கள் ஆலோசனை செயல்முறை நடைபெற்றது. அந்த ஆலோசனை செயல்முறையின் போது பொதுமக்களால் வழங்கப்பட்ட எழுத்து மற்றும் வாய்மொழி கருத்துக்கள் முன்மொழிவுகள் ஆய்வு செய்யப்பட்டு அது இறுதி கட்டத்தில் உள்ளது. அத்துடன் முன்மொழிவு கட்டண முறையுடனான இணக்கத்தன்மை குறித்த மீளாய்வு நடவடிக்கைகளும் இறுதி கட்டத்தில் உள்ளன. எனவே பெரும்பாலும் இந்த வாரத்திற்குள் அடுத்த பாதிக்கு செயல்படுத்த உள்ள மின்சார கட்டணங்கள் எவை, அவை எப்போது செயல்படுத்தப்படும் என்பது குறித்த இறுதி முடிவை அறிவிக்க முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது. இந்த வாரத்திற்குள் பெரும்பாலும் இதன் இறுதி முடிவை அறிவிக்க முடியும். இதற்கிடையில் மின்சார சபையை மறுசீரமைப்பதற்காக கொண்டுவரப்பட்ட முன்மொழிவின் மூலம் அரசாங்கம் மின்சார சபையை தனியார் மயமாக்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக ஒருங்கிணைந்த மின்சார ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன் செயலாளர் LPK குமாமுல்ல கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு மின்சார சபையை 6 தனியார் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைமை குழுவினருக்கும் இடையில் நேற்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் அவரது ஃப்ளவர் வீதி அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக தலைவர் மனோ கணேசன், பிரதி தலைவர்களான பழனி திகாம்பரம், வேலுசாமி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். நுவரெலியா மாவட்ட உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் ஒத்துழைப்பு பற்றி உரையாடல் இடம்பெற்றது என்று கூட்டணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ரணில் விக்ரமசிங்க ரஷ்யா செல்ல உள்ளதால் இந்த சந்திப்பு அவசரமாக ஏற்பாடு செய்யப்பட்டது என்று கூறிய கூட்டணி தரப்பு, உள்ளூராட்சி மன்ற விவகாரம் தவிர்ந்த ஏனைய விடயங்கள் உரையாடப்பட்டனவா என கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டன. வடக்கில் பொது இடங்களில் யாசகம் செய்பவர்களை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுக்க உள்ளதாக வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். சிறுவர்களின் நலன்சார் செயற்பாடுகளில் பங்கேற்கும் சகல உத்தியோகத்தர்களுக்கும் வழிகாட்டுதல் கலந்துரையாடல் வடக்கு மாகாண சுகாதார திணைக்களத்தில் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இதன்போது அதில் ஓய்வு பெற்ற நீதிபதி ஸ்ரீநிதி நந்தசேகரன் வலவாளராக பங்கு பெற்றி கருத்து தெரிவிக்கும் போது, வடக்கு மாகாணத்தில் யாசகம் செய்பவர்களில் ஏற்படும் பிரச்சினைகளையும் யாசகம் சார் சட்டங்களையும் மத்திய மாகாண ரீதியில் அல்லாது சகலரும் ஒன்றிணைந்த சட்ட ஏற்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என கோரியிருந்தார். இந்நிலையில் அதற்கு பதிலளிக்கும் முகமாக பொது இடங்களில் யாசகம் செய்பவர்களை கட்டுப்படுத்த கடந்த காலங்களைப் போன்று தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதற்குரிய ஒழுங்குகள் மேற்கொள்ளப்படும் எனவும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். கேரளா கடற்கரையில் சிங்கப்பூர் நாட்டு கொடி பொருந்திய சரக்கு கப்பலில் திங்கட்கிழமை தீப்பற்றி தொடர்ந்து எரிந்து வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கப்பலில் பயணித்த 22 மாலுமிகளில் 18 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் மீதமுள்ள 4 பேரை மீட்கும் பணிகளில் இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல் படையினர் ஈடுபட்டு வருவதாகவும் பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், கேரளா கடல் பகுதியில் திங்கட்கிழமை காலை 10:30 மணியளவில் சிங்கப்பூர் கொடி பொருந்திய MV வான் ஹை 503 என்ற சரக்கு கப்பலில் தீப்பற்றி எறிவதாக மும்பையில் உள்ள கடல்சார் செயல்பாடுகள் மையம் மூலம் தகவல் கிடைத்தது.
இந்த கப்பல் கடந்த 7ஆம் திகதி இலங்கை தலைநகர் கொழும்பிலிருந்து புறப்பட்டு 10ஆம் திகதி மும்பையை சென்றடைய இருந்தது. கப்பலில் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியதால் மீட்பு பணிகளை மேற்கொள்ள சம்பவ இடத்திற்கு INS சூரத் வரவழைக்கப்பட்டது. மேலும் கடற்படை விமான தளத்திலிருந்து டார்னியர் விமானம் ஒன்றையும் மீட்பு பணிக்கு அனுப்ப முடிவெடுக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் எளிதில் பற்றி எறியக்கூடிய திரவங்கள், திடப்பொருட்கள் மற்றும் நச்சுத்தன்மை மிக்க ஆபத்தான சரக்குகள் இருப்பதாகவும் அதில் பயணித்த 22 மாலுமிகளில் இந்தியர்கள் யாரும் இல்லை எனவும் துறைமுக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரபலமான ChatGPT சேவை உலகம் முழுவதும் செயலிழந்து விட்டதாக கூறப்படுகின்றது. உலகெங்கிலும் உள்ள பல பயனர்களால் ChatGPT சேவையை அணுக முடியவில்லை என வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக ஒரு தானியங்கி செய்தி தோன்றி பதில்களை உருவாக்குவதில் கோளாறு இருப்பதாக கூறுகின்றது. எனவே கோளாறு தொடர்ந்தால் தயவு செய்து உதவி மையத்தை தொடர்பு கொள்ளவும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சம்பவம் நடந்த நேரத்தில் OpenAI அதிகாரப்பூர்வ விளக்கத்தை வெளியிடவில்லை என்பதுடன் தமது குழு இந்த சிக்கலை பரிசீலித்து வருவதாகவும் கூறியுள்ளது. ஆஸ்திரியாவின் கிராஸ் நகரில் உள்ள உயர்நிலை பள்ளியில் நேற்று துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்துள்ளது. இந்த சம்பவத்தில் குறைந்தது 8 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் அதன் பின் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு உள்துறை அமைச்சக அதிகாரிகள் கூறுகையில், தகவல் அறிந்து காலை 10 மணிக்கு சிறப்பு படையினர் அனுப்பி வைக்கப்பட்டனர். பள்ளியிலிருந்து மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலியானோர் விவரங்கள் பற்றிய தகவல் இதுவரை வெளியாகவில்லை. வரலாற்றில் இன்று 1853 இலங்கை கொழும்பு நகரில் கொம்பனி தெருவில் உள்நாட்டு போர் வீரர்களின் குடியிருப்பு மனைகள் தீயில் எரிந்து சாம்பலாயின. 1991 ராஜீவ் காந்தி படுகொலை வழக்கில் பேரறிவாளன் சிறையில் அடைக்கப்பட்டார். 2008 கனேடிய பழங்குடியினரின் பாடசாலையில் இடம்பெற்ற முறைகேடுகளுக்காக கனடா பிரதமர் ஸ்டீவன் ஹார்ப்பர் கனேடிய குடிமக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோரினார். 2018 அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் வடகொரிய தலைவர் கிம் யோங்கும் இடையிலான பேச்சுவார்த்தை சிங்கப்பூரில் இடம்பெற்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.